ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவளும் நானும் அந்த ஸ்டோரியில் ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து நிற்கிறோம். ஜெஸ்ஸி அவங்களோட லவ்வை ரதிக்கிட்ட சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரதி அப்படி எழுதி வச்சதை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. ரதிக்கிட்ட என்னோட லவ்வை எப்படியாச்சும் சொல்லணும், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த தருணத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவகிட்ட எப்படி சொல்லலாம், எந்த மாதிரி சொல்லலாம், அவகிட்ட நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் அன்னைக்கு ரதி அவளோட வீட்டுக்கு வர சொன்னான். அது எதுக்குன்னா, அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வெளியூருக்கு போகிறாங்க. அவளும் அவளுக்கு துணைக்கு அவங்க அக்கா மட்டும்தான் இருக்கிறதா சொன்னான். நீயும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டா நானுமே சரி வரேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸு. இந்த டைம் நான் ரதி கூட 2 நாள் இருக்க போகிறேன். இந்த 2 நாளில் எப்படியாச்சும் ரதிக்கிட்ட இந்த லவ்வை பற்றி பேசணும்னு சொல்லி இந்த லவ்வை பற்றி பேசணுன்னே நான் நினச்சி வச்சுருந்தேன். ரதி கூப்பிட்டதும் அன்னைக்குமே போனதும் ரதி ரொம்ப ஹாப்பி. நான் 2 நாள் அவ கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுல அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. நானும் அவங்க அக்கா ரதி 3 பேருமே சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ரதிக்கு பரோட்டான்னா ரொம்ப பிடிக்கும், எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ரதி என்னை மட்டும் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் அவங்க அக்கா கிட்ட பேசுறது கூட அவளுக்கு ஒரு பொசசிவ் தான். என்னையே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தா. அச்சச்சோ, ஏதோ சரியில்லையே, இவ வேற நம்ம மேலே கோவமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு, அக்கா தூங்கலாமாக்கா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னேன். சரிடா தூங்கலான்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் போயிட்டாங்க. ரதி அப்பவும் கண்ணை காமிச்சா, என் பக்கத்தில் தான் தூங்கணும் அப்படின்னு தான் சொன்னான். நாங்கள் 2 பேரும் மறுபடி ஒரு நைட்டு கிடைக்கும்னு நினச்சி பார்க்கல. எனக்கு இப்போ கொஞ்சம் எதுவும் ஆகாதில்ல. ஸோ ரதி என்னோட செஸ்ட்டில் தலை வச்சு என்னோட பக்கத்தில் இன்னுமே கொஞ்சம் நெருக்கமாக ஹக் பண்ணி படுத்திருந்தா. நானும் என்னோட கையால் ரதி அப்படி அணைச்சிக்கிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு இரவு நான் உன் கூட நினச்சே பார்க்கல ஜெஸ்ஸி. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூட தான் இருந்திருக்க, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குடின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தா. அப்படியே கொஞ்சம் கிஸ்ஸு, அதிகமாகலாம் இல்லை, சும்மா நெத்தியில் கன்னத்தில், வேணும்னா லிப்ஸில் மட்டும் ஒரே ஒரு கிஸ் வச்சுக்கலாமா, அந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு ரதி ஒரு தூங்கு மூஞ்சி, நல்லா தூங்குவா. அது என்னவோ நான் பக்கத்தில் இருந்தா அவளுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, அப்படி ஒரு தூக்கம், நல்லா தூங்குவா. எனக்கு தான் தூக்கமே வராது. நான் ரதியை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்ததும் அவள் கிச்சனில் டிஃபன் செஞ்சுக்கிட்டு இருந்தா. நான் அவங்க அக்காவுக்கு தெரியாமல் நான் அப்படி ரதியை பின்னாடியே போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டேன். அவள் கொஞ்சம் பயந்துட்டு, எடி அக்கா இங்கே தான் இருக்காங்க, பார்த்துட போகிறாங்க, நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னான். நான் பார்த்துட்டு தான் வந்தேன், அக்கா இங்கே இல்லை, நல்லா தெரியும்னு சொன்னதும் ரதியுமே கொஞ்சம் அமைதியாக இருந்தா. காலையில் தூங்கி எழுந்ததும் ஒரு சின்ன ஹக்கு, அது அவ்வளோ நிம்மதியாக அவ்வளோ ஹாப்பியாக ரிலாக்ஸாக இருந்துச்சு எனக்கு. அவளை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அவங்க அக்கா வரவும் சட்டுன்னு அங்கேருந்து விலகிட்டேன். ஒன்றா சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டோம், பேசினோம், ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் மதியம் நான் ரதிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவ கூட சேர்ந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து சமைச்சிக்கிட்டு இருந்தோம். ரதி கூட இருந்தது சொல்லவா வேணும், அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரதிக்குமே அன்னைக்கு நான் கூட இருந்தது அவ்வளோ சந்தோஷம். எப்போவும் என்னை டீன்னு டீ போட்டு அதிகமாக சொல்லுவா. எடி எடி, இந்த டீ தான் ரதி அதிகமாக என்னை யூஸ் பண்ணுற வேர்டு. அதான் சொல்லியிருக்கேன்ல, என்னை கூப்பிடுறது ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 100 டைம் சொல்லியிருப்பா. ஏட்டி இங்கே வாடி, ஏட்டி இதை செய்,
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே தான் இருப்பாள். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அன்னைக்கு ஒரு நாள் ரதி கூட ஃபுல்லாகவே இருந்துட்டு நான் கிளம்புனேன். ரதிக்கு நான் கிளம்புறேன்னு சொன்னதும் ஃபேஸு, அவளோட முகம் அப்படியே வாடி போச்சு. என்ன ரதி, பச்சை குழந்த மாதிரி இருக்க? நான் என்ன இங்கே தானே போகிறேன், ஜஸ்ட்டு 5 கிலோமீட்டர். நீ நாளைக்கே வான்னு சொன்னால் நான் வரப்போகிறேன். இதுக்காக நீ ஃபீல் பண்ணுறிய ரதி அப்படின்னு சொன்னேன். ரதி அழுகவே செஞ்சிட்டா. இல்லை, இந்த ஒரு நாள் உன் கூட இருந்தது எனக்கு என்ன நீ சொல்ல தெரியல ஜெஸி. எனக்கு அப்படி இருந்துச்சு. இப்போ நீ என்னை விட்டுட்டு போகிறங்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குடி அப்படின்னா. என்னம்மா, இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரதியை கிஸ் பண்ணினேன். அப்போ ரதி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். நீ பையனா பிறந்திருக்கலாம்ல, நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருப்பேன். நீ என் கூடவே இருந்திருக்கலாம், நீ பையனா பிறந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டா. ரதி கேட்டதும் நான் அந்த டைமு ரதி கிட்ட, என்ன சொல்கிற ரதி, நான் பையனாக இருந்தா இந்நேரத்துக்கு நான் உன் கூட உங்கள் வீட்டில் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரதியை சிரிக்க வச்சுட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். ரதி சொன்னது என்னோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீ பையனாக இருந்திருக்கலாம், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருக்க முடியுமான்னு கேட்டா. நான் வீட்டுக்கு வந்ததும் சர்ச் பண்ணேன். ஏன் ஒரு பொண்ணும் சேர்ந்துருக்க முடியாதா, சேர்ந்துருக்க கூடாதா, இது முடியுமா முடியாதா அப்படின்னு 2 நாளாக சர்ச் பண்ணேன், தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு அதுக்கான பதிலுமே கிடச்சிது. அதை பார்த்ததும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இதை நம்ம எப்போ ரதிக்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே யோசித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கே ரதியை பார்த்து ரதிக்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த நாள் ஆச்சு. நான் ரதியை ரொம்பவே ஆசையாக பார்க்குறதுக்காக போனேன். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லவா அப்படின்னு கேட்டேன். ரதி அதுக்கு முன்னாடி இரு, நானுமே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா. என்னன்னு கேட்டேன். அப்போ ரதி என்கிட்ட சொன்னான், அம்மாவும் அப்பாவும் வெளியூருக்கு போனாங்கல்ல, அங்கே ஒரு பையனை பார்த்துருக்காங்க, பிடிச்சிருக்கு, மேரேஜுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அந்த செகண்டு அவன் என்ன சொல்கிறான்னு கூட எனக்கு புரியலை. நான் மறுபடியும் கேட்டேன், என்ன சொல்கிற ரதி அப்படின்னு கேட்டேன். ரதிக்கிட்ட சொன்னான், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னான். நான் அப்போ ரதிக்கிட்ட கேட்டேன், நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்டேன். அப்போது அதுக்கு ரதி என்ன சொன்னான்னா, ஏற்கனவே 4 வருஷம் நான் எந்த தப்புமே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டாதான் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ நான் ரதிக்கிட்ட கேட்டேன், ரதி நான் என்னடி பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரதி என்ன சொன்னான்னா, ஜெஸி நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன், நீயுமே மேரேஜ் பண்ணிக்கோ, நானுமே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இல்லை எனக்கு புரியலை, நீ என்ன சொல்கிற, பிடிக்கலான்னு சொன்னியே, இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு எனக்கு வாயிலிருந்து வார்த்தை வரல. என்ன பேசுறது நீ தெரியாமல் என்னதான் நீ இப்போ சொல்ல வர்ற, என்ன ஆச்சுன்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னா, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, நானும் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருக்கலான்னு சொன்னான். எனக்கு ரொம்ப கோவந்துருச்சு. நீ புரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கியா, அது எப்படி முடியும், நீ எதை நினச்சி இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிற, அதை நீ சொல்லு கேட்டேன். நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஜெஸி, அதே மாதிரி நீயும் ஒரு நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், உனக்கு இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, நீ பண்ணிக்கோ, நான் உன்னை விட்டுடுறேன், நீ பண்ணிக்கோடி, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, ஆனால் என்ன நீ மேரேஜ் பண்ணிக்க அப்படி நீ மட்டும் நீ சொல்லாத, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணிக்கோ, என்ன எதுவுமே சொல்லாத, நான் இப்படியே போகிறேன், நான் கிளம்புறேன் இதோட அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து கிளம்பி வந்தேன். வீட்டுக்கு வர வர என்னால் என்னோடய அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் ஆசையாக ஒரு விஷயத்த ரதிக்கிட்ட சொல்கிறதுக்காக போனேன். ஆனால் அவள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு இப்படி ஒரு
கஷ்டத்தை கொடுப்பா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு ரதி கால் பண்ணா. நான் கால் அட்டன் பண்ணவே இல்லை. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரதி சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நைட்டெல்லாம் தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரதி மறுபடியும் கால் பண்ணி, எனக்கு தெரியாது, இப்போ நீ வீட்டுக்கு வர, நீ வீட்டுக்கு வரணும், உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி மறுபடியுமே கூப்பிட்டா. நானும் போனேன். மறுபடியும் அதே விஷயத்த தான் சொன்னான். ஜெஸி, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, நானும் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் எப்பவும் போல இருக்கலாம். மேரேஜ் ஆச்சுன்னா என்ன, நம்ம 2 பேரும் இப்பவும் போல எப்பவுமே இருக்கலாம். நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், என்னை நம்பு. இந்த மேரேஜ் இது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம 2 பேரையுமே பிரிக்காது அப்படின்னு சொன்னான். எனக்கு அவ சொன்னது எதையுமே என்னால் ஏற்றுக்கவே முடியலை. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணிக்கோ, என்ன எதுவுமே சொல்லாத, நான் இப்படியே போகிறேன், நான் கிளம்புறேன் இதோட அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லவும் ரதி என்னோட கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டா. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? எப்பவும் போகிறேன் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறியடி. உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? உன்னால் எப்படி இதெல்லாம் பேச முடியுது, இருக்க முடியுதுன்னு கேட்டா. எனக்கு அவள் சொன்ன இந்த வார்த்தையை மட்டும் என்னால் நம்பவே முடியலை. இப்படியே இருப்போம்னா அது எப்படி முடியும் மேரேஜுக்கு அப்புறமும்? நான் அப்போவுமே நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. நீ என்ன தான் பண்ணாலும் என்னோட பதில் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறது உனக்கு ஏண்டி புரிய மாட்டேக்கே? நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? என்னால் என்னோட வீட்டை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், நான் இப்போ உன்னை எதுவுமே பண்ண சொல்லலையே, நீ கேட்ட, நானும் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன், அதோடு முடிஞ்சது. நான் அதுக்கப்புறம் உன் கூட இருக்க மாட்டேன், அது மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன் இந்த மாதிரி பேசி பேசி என்னை கஷ்டப்படுத்துகிற? ஜெஸி, ப்ளீஸ் டி, என் கூட எப்போவுமே இரு, இந்த மாதிரி சொல்லாத. நீ இப்படி சொல்கிறத கூட என்னால் ஏற்றுக்க முடியலைன்னு சொல்லி அவளும் ரொம்பவே அழுதா. ஆனால் என்னால் அவளை இப்போ சமாதானப்படுத்த முடியலை. நான் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். இந்த விஷயத்த கேட்டதுக்கப்புறம் என்னால் நார்மலாலாம் இருக்க முடியலை. எப்பவும் போல் பேசுறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி என்னால் இருக்க முடியலை. ரதியாக தான் கால் பண்ணுவா, பேசுவா. நான் அப்போவுமே சொல்லுவேன், நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு. அவள் என்கிட்ட ஒவ்வொரு நேரம் பேசும்போதும் என்னோடய வாயிலிருந்து நான் விட்டுட்டு போயிடுவேன் அந்த ஒரு வார்த்தை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நான் ரதிக்கிட்ட நிறைய டைம் அடி வாங்கியிருக்கேன். என்ன தான் அடி வாங்கினாலும் நான் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்ததில்லை. நான் சொன்னதும் அதுக்கு ரதி அடிக்காமல் இருந்தது கிடையாது. இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு அந்த 1 மந்த். அதுக்கப்புறம் ரதிக்கு என்கேஜ்மெண்ட்டுமே வச்சாங்க. நான் ஒரு விஷயத்த தெளிவாக மைண்டில் யோசித்து வச்சுருந்தேன். நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ள நிறைய மெமரிஸ் இருக்குது. ரதி ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் பண்ணினேன். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பண்ணாமல் இருந்துச்சு. அது என்னென்னா, ரதிக்கு நாங்கள் 2 பேருமே ரிங்கு போட்டுக்கணும். அவளோட பேரை நானும் என்னோட பேரை அவளும் ஒரு ரிங்கு போட்டுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தா என்கிட்ட. எனக்கு ஜுவல்ஸ் போட ஆசை இல்லை, அதனால் அந்த ஒன்று மட்டும் நான் செய்யாமல் வச்சுருந்தேன். இப்போ ரதிக்காக நான் அதை செஞ்சேன். ஜெஸினி போட்டு ஒரு ரிங்கு செஞ்சு வச்சுருந்தேன். அது அவளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் அவளுக்கு கொடுத்துட்டு நான் அதோட அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அந்த ஒரு விஷயத்த நான் மனசில் வச்சுக்கிட்டு நான் ரதி என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கிட்டு மட்டும் இருந்தேன். ரதி அன்னைக்கு க்ரீன் கலர் சாரீ, நல்லா மேக்கப்பு நான் தான் போட்டு விட்டேன். மேக்கப்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அழகாக ஒரு சாரியுமே கட்டி அவ்வளோ அழகாக இருந்தா. பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேருமே ஃபோட்டோஸுமே எடுத்துக்கிட்டோம். மண்டபத்துக்கு போனதும் நான் தனியாக ஒரு ஓரமாக இருந்தேன். எல்லாமே நடந்து முடிஞ்சது. நான் பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ரதி பக்கத்தில் இன்னொரு பையன் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எதுவுமே புரியாமல் அமைதியாக பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் ரதிக்காக நான் வாங்கி வச்ச ரிங்கு அதை அவள் கையில் போட்டு விட்டேன். அதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி.
நம்ம இதைத்தானே முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருந்தோம், எனக்கே தெரியாமல் நீ இதை பண்ணியிருக்க அப்படின்னு சந்தோஷப்பட்டா. நானும் அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு நைட்டு ரதி மறுபடியும் கால் பண்ணா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஜெஸ்ஸி? எதுக்காக நீ இன்னைக்கு இந்த ரிங்கை எனக்கு போட்ட? நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? இதோட நீ என்னை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கியா? என்னை விட்டுட்டு நீ போக போறியா? என்னை ஏமாத்திட்டு நீ இங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கியா அப்படின்னு என்கிட்ட கேட்டா. நான் சொன்னேன், இல்லை ரதி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி எந்த பிளானும் நான் போடலை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எதுக்காக நீ இந்த ரிங்கை எனக்கு இன்னைக்கு போட்ட? நீ மேரேஜ் அன்னைக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு என்கிட்ட கேட்டா. நான் சொன்னேன், ரதி, நான் ரிங்கு செய்ய கொடுத்துருந்தேன், அவங்க முன்னாடியே செஞ்சு கொடுத்துட்டாங்க, அதை ஏன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கணும், உனக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு தான் நான் உனக்கு போட்டு விட்டேன். வேற எந்த காரணமும் கிடையாது, நீ என்னை நம்பலாம் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ரதிக்கு என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. என்னால் உன்னை நம்ப முடியல. நீ நாளைக்கு வீட்டுக்கு வா, நம்ம நேரில் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நானும் சரி நீ வீட்டுக்கு போனேன். அப்போவும் ரதி என்கிட்ட கேட்டா, நீ என்ன நினச்சி வச்சிருக்க? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, உண்மையை சொல்லு என்கிட்ட, நீ என்னை விட்டுட்டு போக போறியா அப்படின்னு கேட்டா. இல்லை ரதி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயுமே போக போகிறதில்ல. நான் உன்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லலை, நீ இந்த விஷயத்தில் என்னை நம்பலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ரதி என்கிட்ட கேட்டா, நீ பொய் சொல்லலை அப்படி தானே? ஆமாம் ரதி, நான் பொய் சொல்லலை அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த ரிங்கை வச்சுக்கோ, என்னோட மேரேஜ் அன்னைக்கு நீ இந்த ரிங்கை என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னான். இல்லை ரதி, அது அப்படி வேணாம், நான் உன்னோட கையில் போட்டு விட்டுட்டேன், அது உன்கிட்டே இருக்கட்டும், அதை நீ எதுக்காகவும் கலட்டக்கூடாது. நான் சொல்கிறேன்ல, என்னை நம்ப மாட்டியா? நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போவும் ரதி என்னை விடாமல், அப்போ எனக்காக இன்னொரு விஷயம் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னான். நானும் அது என்ன நீ தெரியாமல் கேட்டுட்டேன். ஜெஸ்ஸி, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, என்னோட மேரேஜ் வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும், எங்கேயுமே என்னை விட்டு போகக்கூடாது. நீ தான் என்னோட தைரியம், நம்பிக்கை, எல்லாமே நீ தான். உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் இருக்கேன், அதை மட்டும் நீ மறந்துடாத. எனக்காக இந்த ஒரு ப்ராமிஸ் நீ எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டா. நான் ரதிக்கிட்ட, என்ன ரதி, சின்ன பசங்க மாதிரி ப்ராமிஸ் பண்ணு, சத்தியம் பண்ணு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னுமா உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்டேன். ஆனாலும் ரதி, நீ இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொன்னான். என்னை விடவே இல்லை, நீ இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டா. நானும் சரி ப்ராமிஸ் பண்ணுறேன், எங்கே உன்னோட கையை நீட்டுன்னு சொல்லி நான் அவளோட கையில் ப்ராமிஸ் பண்ண போனேன். அப்போ ரதி, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு ஃப்ராடு, உனக்கெல்லாம் இந்த ப்ராமிஸ் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னும் எனக்கு நல்லா தெரியும். நீ என்னோட தலையில் சத்தியம் பண்ணு அப்படின்னு என்னோட கையெடுத்து ரதியோட தலையில் வச்சுக்கிட்டா. நான் சட்டுன்னு கையெடுத்து, இது என்ன நீ விளையாடிட்டுருக்கியா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீ இப்போ இந்த ப்ராமிஸ் எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு மறுபடியும் என்னோட கையெடுத்து அவளோட தலையில் வச்சுக்கிட்டா. இப்போ சொல்லு, என்னோட மேரேஜ் வரைக்கும் என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படி நீ சொல்லு அப்படின்னு சொன்னான். நானும் சொன்னேன், நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதும் ரதி சந்தோஷப்பட்டா, என்னை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டா. நீந்தான் என்னோட தைரியம், நம்பிக்கை, எல்லாமே நீந்தான். என்னை விட்டுட்டு போயிடுவேன் அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீ சொல்லாத,
அது கஷ்டமாக இருக்கு நீ மறுபடியும் சொன்னான். எனக்கு என்ன சொல்ல தெரியலை. அப்படியே ரதி ஹக் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் என்னடா இப்படி ஆகிருச்சு, நான் இங்கேருந்து போகலான்னு நினச்சேன். இப்போ என்னன்னா ரதி அவளோட தலையில் வச்சு சத்தியம் பண்ண சொல்லிட்டா. இப்போ நீ என்ன பண்ண போகிற ஜெசி? உன்னால் இது முடியுமா? அவளோட மேரேஜை உன்னால் பார்க்க முடியுமா? அந்தளவுக்கு நீ தைரியமாக இருக்கியா அப்படின்னு எனக்குள்ளே நான் கேட்டுக்கிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிற? என்ன செய்ய போகிற நீ? ரூமில் அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு எதுவுமே தோணலை. என்ன செய்யணும், என்ன செய்யலாம் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் நான் ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த வீடியோவை நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வெறும் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். யாரும் யாரையும் எந்த கேரக்டரையும் திட்டக்கூடாது. ஓகேங்களா? என்னோட சிரிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இந்த ஸ்டோரியை கேட்டு சோகமாக இருப்பீங்க, அதுக்காக ஒரு குட்டி ஸ்மைல். ஓகேவா? இப்போ என்னோடய வாய்ஸ் பெட்டராக இருக்கா? நான் சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நானும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். அது என்னன்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு, ரீசன்ட் டேஸில் நான் பழகி பேசின ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு, என்னோடய பட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் படி. நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு என்னோட ஃபேவரட் காட் அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இனி வர்ற எல்லா நாள்லையும் நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அதே சமயம் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து என்னோட பர்த்டேக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நான் இதோட கிளம்புறேன். மறுபடியும் நம்ம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.